வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிட்டு இருக்கேன். இது செப்டம்பர் மாதத்திற்கான பலன்கள். கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வார்த்தை தான் சொல்ல முடியும். முக்கியமாக கிட்டத்தட்ட 17ஆம் தேதி வரைக்கும் சூரியனும் கேதுவும் வாக்குஸ்தானத்தில் இருக்கிறார். வாக்கினில் இனிமை வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பாரதியாரே அவரோட இதில் கேட்குறது, சரஸ்வதிகிட்ட எனக்கு இனிமை, வாக்கினில் இனிமை வேண்டும்னு கேட்குறார். ஆனால் உங்கள் வாக்கினில் உண்மை இருக்கும், இனிமை இருக்கணுமா இருக்கா இல்லையா அதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஏன்னா இனிமையை விட உஷ்ணம் அதிகமாக இருக்கிறது. திரட்டிப்பால் இனிமை தான், நல்லா தான் இருக்குது. ஆனால் அது காய்ச்சினோன்னு இறக்கி கையை விட்டிங்கன்னா கை வெந்து போடும். அந்த மாதிரி உஷ்ணமும் இருக்கிறது. அப்போ அந்த உஷ்ணம் ஆறணும் கொஞ்சமாவது. அதுதான் அந்த 2ஆம் இடம் உங்களுக்கு தெரிவிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதே நேரத்தில் தொடக்கத்திலே 3ஆம் தேதி சுக்கிரன் 4ஆம் வீட்டுக்குள்ளே போகிறார். சுக்கிரன் 4ஆம் வீட்டில் போனால் வசதிகள் கூடும், வாய்ப்புகள் கூடும், தொழில் அபிவிருத்தி அடையும். ஒரு ஒரு ஏதோ ஒரு இப்போ அப்பப்போ பிரேக் டவுன் ஆகி ஓடிட்டுருக்கோம் ஒரு வண்டி, அதை விட்டுட்டு ஒரு ப்ரீமியம் வண்டி ஒன்று வாங்குவீங்க, நல்ல ஒரு ஃபோன் வாங்குவீங்க. இந்த மாதிரி சில ஆடம்பர பொருட்கள்னு சொல்லலாம், அதெல்லாம் வரும். இன்றைக்கி ஆடம்பரமாக அத்தியாவசியமானு தெரியாது, அது வேறு விஷயம். ஆனால் வாங்குவீங்க. காதல் போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப சந்தோஷத்தை தரும், மன நிறைவை தரும். சில நேரங்களில் திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக நடக்கும். அதிலையும் நீங்கள் வார்த்தையில் உஷ்ணத்தை காமிச்சிடக்கூடாது, கூலாக இருக்கணும். 17ஆம் தேதி செவ்வாய் உங்களுடைய ராசிக்குள்ளே வரார். செவ்வாய் உங்கள் ராசிக்குள்ளே வர்றது சிறப்பு தான். அதே நேரத்தில் சூரியனும் 2ஆம் இடத்திலிருந்து விலகி 3ஆம் இடத்துக்கு செல்கிறார். அப்போ 3ஆம் இடத்துல சூரியனும் புதனும் ஒன்றா இருப்பாங்க. இது ஒரு விதத்தில் நல்லது தான். ஏன்னா இப்போ சாதுரியமான செயல்பாடு வெளிப்படும்னு அர்த்தம். ரொம்ப நல்லது. சாதுரியமான செயல்பாடு, முயற்சிகளை சரியான முறையில் கொடுப்பீங்க. போய் கருங்கல்ல போய் முட்ட மாட்டேங்க. கருங்கல்ல முட்டணுன்னா அதுக்கு அதை உடச்சி அதை குடையிறதுக்கான டூல்ஸ் கையில் இருக்கணும். வெறும் போய் டமால்னு முட்டினா கை தான் வலிக்கும். அந்த மாதிரி சாதுரியமான செயல்பாடுகள், ஒரு காரியத்தை வெற்றிகரமாக முடித்து அதை எப்படி அடைய வேண்டும் என்ற முறை சரியான முறையில் பின்பற்றுவீர்கள். ஏன்னா சூரியனோடு இருக்கும் புதன் உச்சன். இந்த தன்மை 26ஆம் தேதி வரைக்கும் இருக்குது, கிட்டத்தட்ட 10 நாள். அதுக்கப்புறம் புதனானவர் 3ஆம் வீட்டுக்கு போகிறார். 3ஆம் வீட்டில் புதனும் சுக்கிரனும் உட்காந்துருக்காங்க. செவ்வாய் ராசியில் வர்றதுனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய ஜாபில் உங்கள் திறமை வெளிப்படும். கிட்டத்தட்ட இந்த மாத இறுதியில் வெளிநாடு பயணங்கள் ஏதாவது மேற்கொள்ள வேண்டி இருந்தால் அதற்கான வழி திறக்கும், கதவுகள் திறக்கும். இந்த மாதம் முழுக்க எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு நிறைய செயல்பாடுகள், ஆக்ஷன் பேக்கடுமாங்கல்ல, அது மாதிரி. ஒரு படத்தை பார்த்தா ஒரு 2 மணி நேரம் அந்த படம் ஒரு செகண்ட் கூட போர் அடிக்கலப்பா, அப்படியே விறுவிறுப்பாக சீட் எட்ஜில் உட்காந்து பார்த்தோம்ப்பா படுத்தாமாங்க. அந்த மாதிரி தான் இந்த மாதம் உங்களுக்கு விறுவிறுன்னு போகும். நிறைய விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு விறுவிறுப்பான மாதமாக இருக்கும். அதில் ஒரே ஒரு இது என்னென்னா, உங்கள் பேலன்ஸை நீங்கள் லூஸ் பண்ணக்கூடாது. கீப் யுவர் செல்ஃப் கூல் அண்ட் காம் ஆல்வேஸ். உள்ளுக்குள்ளே எமோஷனலாக டிஸ்டர்ப் ஆகாமல் உங்களை வச்சுக்கிறது உங்கள் பொறுப்பு. அப்படி மட்டும் நீங்கள் செயல்பட்டீங்கன்னா உங்கள் புகழ் ஓங்கும், உங்களை பற்றிய உயர்வான அபிப்பிராயங்கள் எங்கும் பரவும், பெரிய வெற்றிகளை அடையிறதுக்கான வாய்ப்புகளும் பெருகும். ஸோ இதுதான் அதோடைய சூட்சமம். இதை சரியாக ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல மாதமாக இது அமையும். இல்லாட்டாலும் என்ன, நன்மைகள் நடக்கத்தான் செய்யும். ஆனாலும் சிலர் சொல்லுவாங்க, இன்னும் என்ன சொல்லுவாங்க, மெச்சூரிட்டி லெவல் சரியில்லைம்மா, இன்னும் பழுக்கலை,
அதாவது ஒரு பழம் பழுத்திருக்கா இல்லை அரைக்குறை காயாக இருக்கா, பாதி பழம் பாதி காயா, இப்படி தான். அப்போ எப்படி ஒரு பழத்துக்கு நம்ம கமெண்ட் அடிக்கிறோமோ அது மாதிரி தான் உங்களை பற்றிய கமெண்ட்ஸும் வரும். அதனால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டாக நிதானமாக செயல்பட்டால் நல்ல பெயரும் வெற்றியும் கிடைப்பதென்னவோ நிச்சயம். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangamravi1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.